ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக பொதுகர் கெர்ஷோம் பொதுகர் சார்ல்ஸ் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. துதிகன மகிமையாவும் இயேசுவுக்கே. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது பிலிப்பியர் கொலோசியரில் கிறிஸ்து, பரலோகியம் பூலோகியம் இணைத்தல். பாடத்தை எழுதியவர் கிளின்டன் வாலன். இந்த வார பாடம் 4. பாடத்தின் தலைப்பு தாழ்மையினால் ஒற்றுமை. மனப்பாட வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அருமையான ஒரு வசனம். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். ஒற்றுமை என்பது ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான பலன் என்று பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் இந்த ஒற்றுமையில் தான் நமக்கு சில சவால்கள் அமைகிறது என்று பார்க்கிறோம். அதை வேதாகமத்தில் நாம் படிக்கும்பொழுது கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே என்ன அப்படின்னா, நம்மை ரட்சித்து இந்த ஒற்றுமையின் மேன்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காகவே அவர் வந்தார். சீஷர்கள் துவக்க காலத்திலே போராடினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்திலே அவர்களுக்காக ஜெபித்த பொழுது அந்த ஒருமனப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களாய் மாறின பொழுது உலகத்தை கலக்குகிறவர்களாய் அவர்கள் மாறினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே வேதாகமத்தில் தான் நம்ம ஏசியாவின் புத்தகம் நமக்கு அறிமுகத்தில் கொடுத்துருக்குறாங்க. 12லேருந்து 14 வாக்கியங்களை நாம் கவனிக்கும் பொழுது ஒற்றுமையாய் இருந்த அந்த பரலோகத்திலும் இதை குலைச்சலை கொண்டு வந்தான். யார்? பிசாசு. மேட்டிமையான குணத்தின் மூலமாகவும் தேவனுடைய திட்டத்திற்கு எதிர்மறையாக செயல்பட அவன் முற்பட்ட பொழுது இதோ லூசிஃபர் சாத்தானாக மாறி அவன் தள்ளப்பட்டான் என்ற அவனுடைய அனுபவம் வேதாகமத்தில் இங்கு மேற்கோள் காணப்பட்டிருக்கிறது. அது அங்கோட நிற்காம அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உலகத்தை ஆண்டவர் பூரணமாய் படைத்த பொழுது ஆதி பெற்றோராகிய ஆதாமையும் ஏவாளையும் அவ்வகையான ஒரு அதிருப்தியான எண்ணத்தை அவர்களுக்குள்ளாக திணித்து அவர்களையும் தீட்டுப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அவங்களும் இருந்த நிலையிலிருந்து இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தேவ திட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்ட பொழுது இந்த ஒற்றுமையிலே ஒரு சீர்குலைச்சல் ஏற்பட்டது. ஆனாலும் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஒருமனப்பாட்டிலே நாம் தேரவும். பவுல் அவருடைய அநேக நிருபங்களிலே எழுதுகிறது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த ஒருமனப்பாட்டிலே நாம் ஆவியை காத்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக இவர் நிறைய ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு மிக முக்கியமான ஆலோசனை தான் இன்னைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், பாடம் 4 முதலாவது கேள்வி. திருச்சபைக்குள் ஒற்றுமையின்மைக்கு என்ன காரணிகள் வழிவகுத்ததாக தெரிகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிலிப்பியருக்கு எழுத நிருபத்தில் ஒரு 3 காரணிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது, அங்கே ஒற்றுமையின்மைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, செல்ஃபிஷ் ஆம்பிஷன், சுயநல லட்சியம் என்று சொல்லி பார்க்கலாம். தமிழில் நம்மளுக்கு வீண் பெருமை என்று சொல்லி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சபையுடைய பொது நலனை கருத்தில் கொள்ளாமல் தங்களுடைய சுய திட்டங்கள் தான் நிறைவேறணும், லட்சியங்கள் தான் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்கள், இவர்கள் மூலமாக அங்கே அநேக பிரச்சனைகள் ஏற்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். இதை பவுல் எங்கே குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், மாம்சத்தின் கிரியைகள் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்குறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த லிஸ்ட்டில் எது வருகிறது அப்படின்னா, இந்த செல்ஃபிஷ் ஆம்பிஷன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் வருகிறது. தமிழிலே சண்டைகள் என்று சொல்லி வருகிறது. அப்போது இதை குறித்து அங்கே யாக்கோபு 3:16 வாசிக்கும் பொழுது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இப்போ மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2வது காரணி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வாது, ஆங்கிலத்தில் கான்சீட் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை இங்கே மாத்திரம்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது தன்னுடைய சொந்த கணத்தை மேன்மைப்படுத்தி திருச்சபைக்குள்ளே பிளவு ஏற்படுத்துவது. சரிங்களா? அப்போது வசனம் 4 இதை குறித்து அவங்க அப்போ சொல்லும் பொழுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4 அவனவன் தனக்கானவைகளே அல்ல
பிறருக்கானவைகளை நோக்குவானாக அப்படின்னு சொல்லி அங்கே கடிந்து கொள்வதை நம்ம பார்க்க முடியும். 3ஆம் வசனத்தில், ஒன்றையும் வாதினால் அவளது வீண் பெருமையினால செய்யாமல் மனத்தாழ்மையிலே ஒருவருக்கொருவர் அவரவருடைய காரியத்தை தாங்காதபடிக்கு மற்றவரை பாருங்க. 3வது காரணி செல்ஃபிஷ், சுயநலவாதியாக இல்லாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். என்றைக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் மீது அதிக அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அன்றைக்கு திருச்சபையிலே பிளவு ஏற்படுகிறதை அங்கே பவுல் அங்கே வலியுறுத்தி இங்கே சொல்லுகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ், திருச்சபைக்குள் ஒற்றுமையின்மைக்கு பரிகாரமாக பவுல் என்ன பரிந்துரைக்கிறார்? பாடத்திலேயே நமக்கு ரொம்ப அழகாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு 6 விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல்ல என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை நாம் மாதிரியாக நோக்க வேண்டும். ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கிறிஸ்துவை நோக்கும் பொழுது தான், அவர் நடந்தபடி நடக்கும்பொழுது அந்த ஒற்றுமை நமக்கு உண்டாகும். இதை தான் முதல் பிரின்சிபலாக அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ கிறிஸ்துவை நோக்கும் பொழுது அவருக்குள்ளே இருந்த அதே தாழ்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இவைகளை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கற்றுக்கொள்வோம். இது முதல் கொள்கை. 2வது த கம்ஃபர்ட் ஆஃப் லவ் என்று பார்க்கிறோம். இயேசு நமக்கு பிரதானமாய் கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, சகோதர சிநேகம். சகோதர சிநேகம் உங்களிலே நிலைத்திருக்க கடவுது என்று சொல்றார். முதல் திருச்சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கும்போது கூட, நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். அப்போ அந்த அன்பு தனியாத அன்பாக இருக்க வேண்டும். யோவான் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, உலகத்தின் துவக்கத்தில் எப்படி அவருடைய சீஷர்களிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ, முடிவு மட்டும் அவர் அவிதமாகவே அன்பு கூர்ந்தார் என்று அந்த 13:1 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அந்த அன்பை நம்மிடத்தில் கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் என்பதை பவுல் கற்றுக் கொடுக்கிறாரு. 3வது ஆவிக்குள்ளாக அந்த ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ளுதல். இதில் ஆவியானவருடைய உதவி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய யோசனையினாலோ நம்முடைய பிரயாசத்தினாலோ நமக்குள்ளே என்ன வரப்போகிறது கிடையாது, ஒற்றுமை வரப்போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆதி திருச்சபை இதற்கு அடையாளமாக வச்சுட்டார். ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்கள் வீடுகள் தோறும் ஒருமனப்பட்டவர்களாய் என்ன பண்ணாங்க, அப்பம் பிட்டு எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாய் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆவியானவருடைய பங்கு அதில் மிகுதியாக இருந்தது. 4வது பார்த்தீங்கன்னா, இந்த குணம், அதாவது கம்பேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம், மனதுருக்கம் என்று தமிழில் அதை நாம் சொல்லலாம். இயேசு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் மனதுருகி, அற்புதங்களாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட குணம் விசுவாச பிள்ளைகளாக நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். 5வது இரக்கம். இந்த இரக்கத்தை ஆண்டவர் சிநேகிக்கிறார். மனுஷனே உன்னிடத்தில் ஆண்டவர் வேறு என்னத்தை கேட்கிறார் என்று மீகால நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மேன்மை. கடைசியாக இதோ கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்குள்ளா இருக்கும் என்றால் இந்த ஐக்கியம் சீர்குலையாமல் இருக்கும் என்பதை பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து செல்லாமா? மத தலைவர்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி சர்வீஸ் நடத்தணும்னு சொல்லி வெளிப்பிரகாரமான நடத்தையை வலியுறுத்த முனைந்தாலும், இயேசு நமது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளில் கவனம் செலுத்தினார் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? பாஸ்டர் கெர்ஷோ. இயேசு கிறிஸ்துடைய ஊழிய பாதையில் அநேக நபர்களை சந்தித்தார். அதில் ஒரு பணக்காரன், ஒரு ரிச் யங் ரூலர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுரிந்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, என்ன நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ இந்த கற்பனையெல்லாம் நீ கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில், நான் என் சிறு வயது முதல் இவையெல்லாம் நான் என்ன செய்திருக்கிறேன், கடைபிடித்து வருகிறேன். இப்போ உன்னிடத்தில் இன்னொரு குறை உண்டு, நீ என்ன செய்ய, போய் உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவன் மிகுந்த சம்பத்து நிறைந்தவனா இருந்ததுனால மனஸ்தாபப்பட்டு என்ன செய்கிறான், போய்விடுகிறான். அப்போ வெளிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா, அவன் ஒரு பூரணமானவனை போல தியரிட்டிக்கலாக எல்லா கற்பனையும் அங்கே அவர் டிக் பண்ணிகிட்டே வராரு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளார்ந்த மனதை அவர் பார்க்கிறார். அவனுடைய உள்ளத்திலே அங்கே உலகத்துக்கு ஏற்ற ஆசா பாசங்கள் இருந்துச்சு. அப்போ அவனால் என்ன செய்ய முடியல, கிறிஸ்துவின் சொல்லை கேட்டு அவன் மனம் கசந்து போய்விடுகிறதை பார்க்க முடியும். அதனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையில் சொல்லும் பொழுது மத்தேயு 15:19 இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். மத்தேயு 12:34 இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போது இதுதான் நாங்கள் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது இந்த காரியத்திலே அவர் நோக்கமாக இருக்கிறார். பிலிப்பியர் 2:2 அவர் சொல்லும் பொழுது என்ன ஒரு அறிவுரை சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏக சிந்தையும், உங்களுடைய சிந்தை கவனமாக வச்சுக்கோங்க, ஏக அன்புள்ளவர்களாயும் உங்களுடைய ஃபீலிங்ஸ், உணர்வுகளை இசைந்து ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து, உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கணும், கடைசியாக என் சந்தோஷத்தை
நிறைவேற்றுங்கள்னு சொல்லி இங்கே சொல்வதை அங்கே பார்க்க முடியும். திருச்சபைக்குள் ஒற்றுமையை கொண்டு வர பவுல் கூறும் நடைமுறை நடவடிக்கைகள் என்னென்ன பாஸ்டர் சார்ல்ஸ்? பவுல் வந்து இதை எல்லா திருச்சபைகளிலும் அவர் வந்து இதை ப்ராக்டிக்கலாக செய்து காண்பித்திருக்கிறார். அதை ஒவ்வொரு திருச்சபையிலும் வலியுறுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். முதல் கொள்கை என்ன அப்படின்னா, இயேசு கற்றுக் கொடுத்த அந்த மேன்மையான குணம்தான். சுயத்தை வெறுக்க வேண்டும். அவாய்ட் செல்ஃபிஷ்னஸ். எந்த ஒரு விஷயத்தையும் சபையில் செஞ்சால் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என்னுடைய இனத்தாருக்கு என்று செய்யாமல் மற்றவர்களுக்காக செய்யும் ஒரு மனப்பக்குவம் இருக்க வேண்டும். இது முதல் கொள்கை என்று பார்க்கிறோம். ரெண்டாவது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, தாழ்மை என்று நம்ம நிறைய நேரத்தில் பேசுகிறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை பவுல் ரொம்ப துல்லியமாக கவனித்தார். இதை எப்படி அவர் பார்த்தார் அப்படின்னா, மற்றவர்களுடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களே உண்மையான தாழ்மை உள்ளவர்கள். அவங்கக்கிட்ட சுயநலம் இல்லை, தாழ்மை இருக்கிறது என்பதை அவர் அங்கே கற்றுக் கொடுத்தார். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஒருவருக்காக ஒருவர் பணிவிடை செய்யும் அனுபவம். எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் காலை கழுவணும் அப்படின்னா, நான் எதுக்கு அவர் காலை கழுவணும்? ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, அவர் எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருக்காரு, அவர் காலை போய் நான் திருவிந்தாராதனையில் கழுவணுமா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்கிறவர்கள் உண்டு. அப்படி அல்ல. அவரும் என்னுடைய உடன் சகோதரர் தான். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் சகோதரராக இருக்கிறார் என்று சொல்லி இணங்கி வாழும் ஒரு அனுபவத்தை அவர்களுக்குள்ளாக அவர் கற்றுக் கொடுத்தார். நாலாவது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்முடைய சுயத்திற்கு மேற்பட்டு யோசிக்க வேண்டும். எல்லாத்தையும் நம்ம சுயநலமாக யோசித்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்து அதை தான் செய்தார். அவர் தனக்கானதை தேடாமல் நமக்கான அனைத்து காரியங்களையும் அவர் தேடினதுனால தான் அவர் இறங்கி வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இப்படி அவர் வந்து ப்ராக்டிக்கலாக இந்த 4 விஷயத்தை பிலிப்பி பட்டணத்தில் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னு சொல்லி பவுலுடைய ஊழிய அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். பாஸ்டர் கெர்ஷம், நம்முடைய ஆசிரியர் யார்? நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியாக எதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், கணினி செயலாக்க சக்தியை மனித மூளையுடன் இணைத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மனித மூளை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி இந்த சிப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மனதில் அங்கே பிரெயினில் வைக்கிறாங்க. அப்போது இதன் மூலமாக நம்முடைய சிந்தனையை அங்கே கணினி மூலம் செயல்படுத்தலாம். முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ், எபிலெப்சி இப்படிப்பட்ட வியாதிகளுடையவர்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் மனித மூளை கட்டுப்படுத்தும் முயற்சி வெகு தொலைவில் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம பிரெயினில் சிப்பு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியா உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் சரி, உலக பிரகாரமாக கருத்துக்கள் நம்ம அதை கவனிக்கும் பொழுது அது நம் மனதிலே ஆழமாக பதிகிறது. உலகத்தாரை போன்று என்ன செய்கிறோம்? சிந்திக்க பழகுகிறோம். ரோமர் 8:6 வாசிக்கும் பொழுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது கிறிஸ்தவ பிள்ளைகளாய் நீங்கள் நானும் கிறிஸ்துவை போல் சிந்திக்க நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது இன்றைக்கு யார் நம்முடைய ஆசிரியராக இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரா அல்லது உலகமா? பரிசுத்த ஆவியை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்து கிறிஸ்துவுக்கேற்ற சிந்தை நம்மிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆசிரியராக இருப்பார். அல்லது மனம் போன போக்கிலே செல்ஃபோனில் வரக்கூடிய காரியங்களும் உலக பிரகாரமான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தை மாம்ச சிந்தையாக இருக்கும், நம்முடைய கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கும் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய சிந்தை இயேசுவின் சிந்தையோடு இணைந்திருக்க வேண்டும். அதான் என்னுடைய பிரயாசனம். அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தையை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? கிறிஸ்துவின் சிந்தை என்று சொல்லும்பொழுது அது தூய்மையானது, பரிசுத்தமான சிந்தை. அவர் எண்ணத்தில் கூட பாவம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். அப்படின்னா முற்றிலுமாய் சுயத்தை வெறுத்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக மாத்திரமே இருந்தது என்று சொல்ல முடியும். இதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கணும் அப்படின்னா அது இயல்பாக நம்முடைய ஜென்ம சுபாவத்தினால் அது நிச்சயமாய் முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு வேதத்தின் மூலமாகவே கற்றுக் கொடுக்கிறார். இப்போது இந்த மேன்மையை நமக்குள்ளாக உண்டு பண்ணுகிறவர் தான் யார்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வசனம், அவருடைய ஆவியானவர், பிதாவாகிய தேவன் இவைகள் அனைத்தையும் கையாளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ மனிதர்களாகிய நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. அதை எரேமியா 17 5-6 வாக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த ஈவு யார் மூலமாக நமக்கு வருகிறது? அதாவது தூய்மையாக்கப்படுகிறது அல்லது நம்ம பரிசுத்தம் ஆகிறோம் என்பது ஒரு ஈவு. இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட்.
அதை ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. இதை தான் புது உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். இந்த புது உடன்படிக்கையின் மேன்மையை குறித்து சொல்லும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தில் சொல்லும்போது ஆவியானவர் தான் இந்த ஹார்ட் சர்ஜரியை பண்ணுறார். இந்த இருதய சிகிச்சையை அவர் பண்ணி தீமையான காரியங்களை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டு நல்ல சிந்தைகளை நமக்குள்ளாக கொடுத்து நாம் கர்த்தருக்குள்ளாக பலப்படுகிறதற்கு ஏதுவான செயல்களை நமக்குள்ளாக இருந்து செய்கிறவர் யாரு? ஆவியானவர். அவர் மூலமாய் இது சாத்தியமாகும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகலாமா? ஃபஸ்ட்டு கெர்ஷோம், மறுபடியும் அந்த தாட்லேயே நம்ம வரப்போகிறோம். கிறிஸ்துவின் சிந்தையை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? நம்முடைய பாடத்தில் ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முகமது அலி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற குத்து சண்டை வீரர். அங்கே 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாகவே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் பட்டம் பெறுகிறாரு. அதுக்கு முன்பதாகவே ஒரு பாடல் ஒன்றை வெளியிடுகிறார். அதோடைய கருத்து என்ன அப்படின்னா, நான் தான் பெரியவன், ஐ எம் த கிரேட்டஸ்ட் என்று சொல்லி அவர் அந்த பாட்டின் கருத்தை போலவே அவர் என்ன செய்து விடுகிறார், வென்றும் விடுகிறார். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய மனப்பான்மை, நான் சுயமேன்மை, தன்னை மேன்மைப்படுத்தின ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடியும். இது நமக்கான ஒரு தராதரம் இல்லை என்பதை அங்கே நமக்கு வேதம் போதிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்போமே, எபிரேயர் 4:15 எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார், சிந்தனையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம் செய்யலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எந்த இடத்துலையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் நம்ம படிக்கும் பொழுது அவர் தன்னை மேன்மைப்படுத்தி கொள்ளலை. நான் பாவி இல்லை, நான் ஒரு பாவமும் செய்யலை அப்படின்னு சொல்லி மேன்மைப்படுத்தாததை நம்ம படிச்சிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் உள்ளவராகவும் இருந்தார், தன்னை தாழ்மைப்படுத்தினார். அவர் ஒரு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், அந்த சராசரங்களை படைத்த தெய்வம். எபிரேயர் 5:8 வாசிக்கும் பொழுது, குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அங்கே மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பிலிப்பியரில் வாசிக்கிறோம். அங்கே கெத்செமனே தோட்டத்திலே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படியானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. தனக்கு அதிகாரம் இருந்த பொழுதும் தன்னை பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பதை, சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அதான் பிலிப்பியர் 2:4-5 பவுல் என்ன சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சிந்தை பிலிப்பியருக்கு காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்கிற பாடம், போற்றி பொறாமை பிரிவு இல்லாமல் கிறிஸ்து இயேசுவை போல இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். பிலிப்பியர் 2:5 நம்ம வாசிக்கும் பொழுது மிக முக்கியமாக இங்கே வெளிப்படுத்தப்பட்டுள்ள கொள்கையை நாம் சொந்த வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்த முடியும்? இந்த கொள்கையை பவுல் எங்கு கற்றுக்கொண்டார் என்றால், கிறிஸ்து இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். கிறிஸ்து இயேசு அவரை முதலாவதாக சந்தித்த போது பவுலுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னால் எல்லாம் முடியும், நான் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நான் என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும் என்று போனார். ஆனால் ஆண்டவர் அவரை தாழ்மைப்படுத்தினார். அந்த தாழ்மை அவருக்குள்ளே எப்போ வந்துச்சுன்னா, அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்ட பொழுது, அவர் அந்த எத்தனை நாட்கள் என்று நமக்கு தெரியல, அனனியா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரொம்ப ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு முழுசாக தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். இப்போ இந்த சிந்தை என்பது நமக்குள்ளே எப்போ வரும், கிறிஸ்து இயேசுவில் இருக்கும் அந்த தாழ்மையான சிந்தை அப்படின்னா, பவுலை போல நம்ம பரிபூரணமாய் ஒடுக்கப்பட்டு அதில் நெருக்கப்படும் பொழுது தான் நம்ம அந்த அர்ப்பணிப்பை நாம் பெற முடியும். இதை பவுல் இங்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்பாக இயேசு இந்த கொள்கையை சுவிசேஷத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரம், அதில் குறிப்பாக 11-12 வசனங்களில், உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். பவுலை அழைத்த போது அனனியாகிட்டேயே ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் வரும் பாடுகள் என்னது என்பதை அவனுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன்னு சொன்னார். அப்படின்னா அந்த பாடுகளில் அவர் ஐக்கியப்படும் பொழுது தான் மனத்தாழ்மை வரும், பரிபூர்ணப்படுற குணம் வரும், ஆண்டவருக்குள்ளே வளருகிற அனுபவங்கள் எல்லாம் வரும் என்பதை ஆண்டவர் முன்னறிந்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே மத்தேயு 23 அதே இங்கே 12 சொல்லும்போது, இதோ தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான். பவுல் எப்போ ஆண்டவருக்குள்ளே தன்னை தாழ்த்தினாரோ பவுலை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உயர்த்தினார். ஆனால் பவுல் எப்போ நான் என்னை உயர்த்துவேன் என்று ஓடினாரோ அவர் தாழ்த்தப்பட்டார், தமஸ்குவுக்கு போகும் வழியிலே என்று பார்க்கிறோம், குருடாக்கப்பட்டார். ஆனால் எப்போ அவர் தன்னை தாழ்த்தினாரோ ஆண்டவர் அவரை உயர்த்தினார். இதை தான் பிலிப்பியர் 2 நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய கொள்கைகள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
12வது வரைக்கும் இத்தனை வருஷம், அப்புறம் அண்டர் கிராஜுவேட் இத்தனை வருஷம், மாஸ்டர்ஸ் இத்தனை வருஷம், பிஹெச்டி இத்தனை வருஷம் தெரியும். நித்தியம் கூட போதாதபடி படிக்க வேண்டிய பாடம் என்ன? ஒரு முக்கியமான பாடம் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். என்ன பாடம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கே உண்மையாய் படித்தவன் என்ன செய்திருப்பான் அப்படின்னா தாழ்மையாக இருப்பானாம். அங்கே 1 Corinthians 8 அதிகாரம் 2 வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரம் அவன் இன்னும் அறியவில்லை. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று நினைத்து கொள்பவர்கள் அறிவை குறித்த அடிப்படையான ஒரு காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது தெய்வத்துவம், கிறிஸ்துவின் மானுட அவதாரம், இப்படிப்பட்ட முக்கியமான காரியங்களை நித்தியம் கூட போதாத பாடமாக இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யலை, இன்னும் நம்ம கற்றுக்கொள்ளலை. நித்தியம் முழுவதும் அதை படிக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு சொல்கிறாங்க. அங்கே எல்லன்வைட் எழுதும் பொழுது கல்வி பக்கம் 126 கிறிஸ்துவில் சிலுவை பாடு, அன்பு, மீட்கப்பட்டவர்களின் அறிவியலாகவும் பாடமாகவும் நித்தியம் முழுவதும் இருக்கும். அப்போ இதுவே நித்தியம் போதாத ஒரு பாடமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ், பாடத்தை நிறைவு செய்கிற உங்களுக்கான கேள்வி, இயேசுவின் மனத்தாழ்மை மற்றும் மனித இயல்பை அவர் ஏற்றுக்கொண்டதின் சிறப்பு இயல்புகள் என்னென்ன? இதை பிலிப்பியர் 2 அதிகாரம் 6-8 வாக்கியங்களிலே பவுல் அதை பிரித்து காண்பிக்கிறார். முதல் அனுபவம் என்ன அப்படின்னா, அவர் தேவனாக இருந்தும் தேவனாக இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக என்ன பண்ணலை, எண்ணவில்லை. அவர் தன்னை தாழ்த்தினார் என்பதை முதல்ல கற்றுக் கொடுக்குறாரு. 2வது பார்த்தீங்கன்னா, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வெறுமையுமாக்கி, அப்படின்னா முழுசாக அவர் தன்னை எந்த அளவுக்கு எம்டி பண்ண முடியுமோ அதையெல்லாம் அந்த மகிமையும் துறந்து விட்டு அவர் என்ன பண்ணார், தியாகம் செய்து விட்டு இங்கும் தியாகம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். 3வது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அந்த தாழ்மை இதோ சிலுவையில் வெளிப்படுகிறதற்கு முன்பாக அவருடைய அன்றாட வாழ்க்கையிலே அது வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு சாதாரண விஷயத்துக்கே சொல்லுன்னு கோபம் வந்துடுது. யாராவது ஒருத்தங்க நம்மளை பற்றி நம்ம செய்யாத விஷயத்தை சொல்லும்போது நம்ம எரிச்சல் அடைகிறோம், கோபம் அடைகிறோம். ஆனால் கிறிஸ்து அவ்விதமாய் அடையவில்லை என்று பார்க்கிறோம். 4வது மிக முக்கியம், சிலுவையின் மரணம் மட்டுமாக அவர் தன்னை தாழ்த்தினார், பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலை நமக்குள்ளாக வர வேண்டும் என்றால் கிறிஸ்து நமக்குள்ளாக வர வேண்டும். கிறிஸ்துவுக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்தால் ஒழிய இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாகாது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாய் உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தாழ்மையின் சிந்தை உள்ளவர்கள் நிச்சயமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உயர்த்தப்படுவார்கள். தேவன் உங்கள் அனைவரையும் உயர்த்துவாராக. ஆமென்.